என்னடி பஜார் போனீங்க? ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? ஐயோ, கூட்டம் பயங்கரமான கூட்டம். சுமங்கலி கடைக்கு போனோம் பாரு. சுமங்கலி கடையில் போயிட்டு ஒரு மூகுத்தி வாங்கலான்னு போனோம். மத்து மூகுத்தி. அவங்க டிசைன் எடுத்து போட்டாங்க. அந்த டிசைனே ஒரு பக்கம் டேமேஜ் ஆகி போயிடுது, ஒரு பக்கம் இதுவா இருக்குது. ஒண்ணுமே நல்லா இல்லை. அந்த கடையை விட்டு ஜிஆர்டிக்கு வந்தோம். ஜிஆர்டிக்கு வந்து பார்த்தா நாங்க கேக்குற மாடலே இல்லை. அங்க அவ்வளவு மாடல் இருக்குமே நிறைய. அந்த மாடல்ல நான் கேக்குற மாடல்ல அந்த மத்து மூகுத்தி கிடையாது. சரி. ஆர்டர் பண்ணாதான் வேணா வாங்கி தரோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படியே அங்க விட்டு சாந்தி ஜுவல்லர்ஸ்க்கு வந்தோம். சரி. சாந்தி ஜுவல்லர்ஸ்ல வந்து அங்க கேட்டோம். நாங்க கேட்ட மாடல் மூகுத்தி இருந்துச்சு. எடுத்தீங்களா? எடுத்தோம். ரேட்லாம் பேசணும். 150 மில்லி தான் இருக்குது. அது வந்து 1720 ரூபாய் சொன்னாங்க. எத்தனை கிராம் எடுத்து போனீங்க? 1 பவுனா 2 பவுனா இல்ல 1 கிராமா 1/2 கிராமா? மூக்குத்தி எடுக்க போனது. மூக்குத்தி அதான் எத்தனை கிராம்? 150 மில்லி. 150 மில்லி 1 கிராமும் இல்ல 1/2 கிராமும் இல்ல. 150 மில்லி 3 கடை ஏறி இறங்குனீங்களா? சரி, வாங்கினீங்களா? அதை நான் காட்டு மூக்குத்தியா? மூக்குத்தியே வாங்கல. அப்புறம் 3 கடை ஏறி இறங்கினா 1720 ரூபாய் சொன்னாங்க. ஒரு அந்த 150 மில்லி மூக்குத்தி. 150 மில்லி மூக்குத்தி 1700 ரூபாவா? சரி. அவங்க 1300 ரூபாய் சொன்னாங்க. ரேட்டு கம்மி பண்ணி பேசுனதுக்கு 1300 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி. நாங்க வந்து ரேட் கம்மி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்ல முடியாது, இவ்வளவு ரேட்டு தான் தர முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க 1000 ரூபாய்க்கு கேட்டோம். 1000 ரூபாய்க்கு இதுன்னா அது தக்காளி வெங்காயம் விற்கிற கடையாது. பஜார் மார்க்கெட் இது. நகைக்கடையில் போய் 1000 ரூபாய் 1700 ரூபாய் சொன்னது எப்படி 1000 ரூபாய்க்கு தரும்? 1000 ரூபாய் தரும். எல்லாம் 2 கடையை விட அந்த கடையே ரேட் எக்ஸ்ட்ரா தராங்க. 1 கிராம் வந்து 6500 ரூபாய் அந்த கடையில மட்டும் ரேட். அதே ஜிஆர்டிலே வந்து கோல்டு வந்து பியூரா நல்லா இருக்கும். அங்கே 6350 ரூபாய் 1 கிராம். இங்க 6500 ரூபாய் சொல்றாங்க 1 கிராம். சாந்தில. லாஸ்ட்ல எடுக்கவே கிடையாது. அப்படியே வந்துட்டோம். 1000 ரூபாய் கேட்டு நாங்க பகல வந்துட்டோம். அது 3 கடைக்கு போனது எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 மணி நேரம். அப்புறம் லாஸ்டா வந்து போனீங்களா? எதனா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? பானிபூரி சாப்பிட்டோம். பானிபூரியா? ஆமா. நீ எத்தனை சாப்பிட்ட? நான் 1 தான் சாப்பிட்டேன். உன் பொண்ணு எத்தனை சாப்பிட்டா? 1 சாப்பிட்டா. அப்புறம் உங்க அக்கா கூட தானே போனா? உங்க அக்கா பொண்ணுலாம் எவ்வளவு சாப்பிட்டாங்க? அவங்கலாம் எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டாங்க. பானிபூரினா ஒண்ணா சாப்பிடுவாங்க, 10 சாப்பிடுவாங்க பானிபூரி. சாப்பிடுவீங்க நீங்க என்ன? அது எப்படி சாப்பிடுவாங்க? 4 மணி நேரமா ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்கல்ல, வலிச்சு சாப்பிட வேண்டியதுதான். பசிக்கும்ல. வயிறு அது என்னது இது? பானிபூரி ஒண்ணு தான் சாப்பிடுவாங்க. சரி. அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் வேற எதுவும் சாப்பிடல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீமா? குழந்தை நீ? அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குழந்தைங்க தான் வாய்க்குது, பெரியவங்களாம் வாயே கிடையாதா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தை நீ. சரி சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு லாஸ்டா ஒரு யோசனை பண்ண, டஸ்ட்பின் ஒன்று வாங்கி வரலாம். டஸ்ட்பின் வாங்கி வந்து குப்பை தொட்டி கொட்டுறதுக்கா? ஆமா. இங்க ஒஞ்சிக்குது பழசு வந்துச்சு, அதனால புதுசா ஒன்று வாங்கி காட்டு. அது வாங்கி வரலான்னு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 130 ரூபாய் ஒரே ரேட்டு. கம்மியெல்லாம் பெருசா தான் இருக்குது. நம்மளது ஏற்கனவே வச்சு சின்னதா இருந்துச்சுல்ல, உள்ளலாம் காட்டு எப்படி இருந்தோம். 130 ரூபாய் இது. இதையாவது வாங்கினீங்க? போனதுக்கு லாஸ்ட்ல 130 ரூபா கொடுத்து இந்த டஸ்ட்பின் தான் வாங்கினீங்களா? ஆமா. டஸ்ட்பின் தான் வாங்குவோம். வேற எதுவும் வாங்கல? வேற எதுவும் வாங்கல. துண்ணுட்டு வந்தீங்க? ஆமா. இதான் உங்க ஷாப்பிங்கா? ஆமா, தான் எங்க ஷாப்பிங். வேற எதுவும் இல்ல, ஷாப்பிங் பண்ணல? வேற எதுவும் பண்ணல. அப்ப நகை கடைக்காரனுக்கு அழுத்துட்டானா நகை கடைக்காரன் உங்ககிட்ட? ஏன் நகை கடைக்காரன் அழுகுறா? எல்லாம் சும்மா வந்தா 3 கடைக்கு 1000 ரூபாய் வச்சுன்னு போய் நகை கேட்டு 3 கடையும் கேட்டு வந்துட்டீங்களே. இது யாருக்கு எடுக்கிறதுக்கு போனீங்க மூக்குத்தி? அக்காவுக்கு எடுக்க போனோம். அக்காவுக்கு எடுக்கிறதுக்கு போனீங்க 4 பேர். ஒரு மூக்குத்தி எடுக்கிறதுக்கு 4 பேர் போனீங்க. ஆனா அதையும் வாங்கல. லாஸ்ட்ல குப்பை தொட்டி தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். அதுக்கு 5 மணி நேரம் ஆச்சா? 5 மணி நேரம் ஆச்சு. இதான் பொம்பளை கோயிலுக்கு போயிட்டு. என்ன கோயிலுக்கு? அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சுத்திட்டு எல்லாம் போயிட்டு மூலஸ்தானம் போயிட்டு அப்படியே வந்தோம். அதனால டைம் ஆயிடுச்சு. 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரம் ஆச்சு. சரி, இதான் உங்க ஷாப்பிங். ஆமா.